நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா அப்பா அக்கான்னு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க கிட்ட காசு இல்லைனாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்ல. எங்க அப்பாக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல். என்ன ரொம்ப பிடிக்கும். அக்கா ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லாருமே அதை வச்சு என்ன கிண்டலும் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்க்கை. ஸ்கூல் முடிச்சேன், காலேஜும் முடிச்சேன். அக்காக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. மாமா ரொம்ப தங்கமானவரு. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன கூட பொண்ணு மாதிரி பாத்துப்பாரு. எங்க அக்காக்கு நல்ல மாப்பிள்ளை, நல்ல குடும்பம் செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வேலைக்கு போன இடத்துல ஒருத்தர் மேல லவ் ஏற்பட்டுச்சு. ஒரு வருஷமா லவ் பண்ண. அவரும் ரொம்ப நல்ல பையன். அவருக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான். அவரும் ஊர்ல இருந்தாரு. இவங்க மட்டும் அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 இயரா எங்க லவ் போச்சு. தான் என்னோட மாமா பையனிவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. எனக்கும் என்னோட மாமா பையனுக்கும் ஏஜ் ரொம்ப டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அதை நான் தட்டி கழிச்சிட்டேன். ஆனாலும் என் அப்பா அம்மா அக்கான்னு எல்லாருமே என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நான் காதலிச்ச விஷயத்த ஃபேமிலியில எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனா என்னோட லவ் அவங்க ஏத்துக்கல. என் வீட்டுல இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எல்லாருமே இடிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ரியல் ஃபேஸ் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அவ்வளவு நாள் பாசமா இருந்தவங்க என்னோட மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவனை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்க பேச்ச கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாவை மட்டும் வச்சு நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அவங்க தான் வேணும்னு அடிச்சு சொல்லிட்டேன். அந்த கோபத்துல என் வீட்டுல எல்லாருமே நீ போயிட்டு வா, இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தாட்டி விட்டுட்டாங்க. என்னோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு. அப்பா கொஞ்ச நாள் கோவத்துல பேசாம இருந்தாரு. அப்புறம் அப்பானால என்கிட்ட பேசாம இருக்க முடியல. கொஞ்சமா அப்பா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இப்போ 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. நாங்க ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஒரு ரைட் பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கு. அம்மனை என் வீட்டு ஆளுங்களை இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கு. அவங்க கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. இந்த விஷயத்துல நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சது ரொம்ப நல்லவங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ண பாருங்க. என்னால அது முடியல. ஒரு கட்டத்துல என் வீட்லயே நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கு. யாருக்காகவும் யாரையும் ஏமாத்த கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப தோணிட்டே இருக்கு. இந்த மாதிரி தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.